கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் புதிதாக கைதானவர்கள் குறித்து பகீர் தகவல் வெளியாகியிருக்கிறது. அரபிக் கல்லூரிக்கு படிக்க வரும் தந்தையில்லாத மாணவர்களை குறிவைத்து மூளை செலவை செய்து தீவிரவாத செயலுக்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். உங்கள் தகவல்கள். கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி கோவை உக்கடம் கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன்பு கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஜமேஷா முபீன் என்பவர் உயிரிழந்தார். தற்கொலை தாக்குதல் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருந்தது. அதன் பிறகு இந்த வழக்கு என்ஐஏக்கு மாற்றப்பட்டு என்ஐஏ அதிகாரிகள் பல்வேறு கட்ட விசாரணைகளை மேற்கொண்டார்கள். குறிப்பாக பயங்கரவாத சதி வேலைக்கு திட்டமிட்டிருந்தது தெரிய வந்திருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக 14 பேரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது 3 முறை குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. தனித்தனியாக இந்த குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக மேலும் 4 பேரை என்ஐஏ அதிகாரிகள் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 4 பேர் குறித்து பல்வேறு கட்ட அதிர்ச்சி தகவல்களை என்ஐஏ அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக கோவையை சேர்ந்த அகமத் அலி, ஜகாகீர் சாதிக், திண்டுக்கல்லை சேர்ந்த ராஜா அப்துல்லா என்ற மேக் ராஜா, சென்னை பாலவாக்கத்தை சேர்ந்த ஷேக் தாவூத் ஆகியோரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் இரவு முழுவதும் விடிய விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை புரட்சிவாக்கத்தில் இருக்கக்கூடிய என்ஐஏ உடைய சென்னை அலுவலகத்தில் வைத்து இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் ஜமீல் பாட்ஷா என்பவர் கைதாகி இருந்தார். இவர் மெட்ராஸ் அரபிக் கல்லூரியுடைய நிறுவனராக இருந்திருக்கிறார். இவர் நடத்தப்பட்ட இந்த அரபிக் கல்லூரியில் தான் இந்த கைதான 4 பேருமே பேராசிரியர்களாகவும் அதே போல ஒருங்கிணைப்பாளர்களாகவும் பணியாற்றி இருக்கிறார்கள். இந்த 4 பேரையும் ஜமீல் பாட்ஷா பயங்கரவாத செயலுக்கு மூளை செலவை செய்து அவர்களை மாற்றி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இவர்கள் அந்த அரபிக் கல்லூரிக்கு படிக்க வரக்கூடிய மாணவர்களை மூளை செலவை செய்து பயங்கரவாத செயலுக்கு பயன்படுத்த முயன்றிருந்ததும் என்ஐஏ விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தந்தை இல்லாத மாணவர்களை குறிவைத்து அவர்களை மூளை செலவை செய்து தீவிரவாத செயலுக்கு உட்படுத்தக்கூடிய முயற்சியிலும் இந்த கும்பல் ஈடுபட்டு வந்திருப்பது என்ஐஏ அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடம் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து என்ஐஏ அதிகாரிகள் தகவலை தெரிவிக்க மறுத்துவிட்டனர். அது மட்டுமல்லாமல் இவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அறை, அதே போல இவர்களுடைய செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் யாருக்கெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்ற விவரங்களை என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் சமூக ஊடகங்களை தீவிரவாத பரப்பலுக்கு பயன்படுத்தியதாக இவர்களிடம் விசாரணை நடத்திய போது என்ஐஏ விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தமிழகத்தில் திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட ஜமீல் பாட்ஷா நடத்திய அரபிக் கல்லூரிக்கெல்லாம் இவர்கள் சென்று மூளை செலவை செய்து இளைஞர்களை பயங்கரவாத செயலுக்கு மாற்ற முயன்றிருப்பதை என்ஐஏ முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தற்போது கைதான 4 பேரையும் பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த என்ஐஏ அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கையிலும் என்ஐஏ அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். உங்க தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.